நல்லா புரிந்து கொள்ளுங்க, இது எல்லாம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். திருமணம் செஞ்சாலும் திருமணமாகாதவர்கள், அதான் பவுல் சொல்லுகிறார், கடைசி நாட்டில் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்களைப் போல, மனைவி இல்லாதவர்கள் மனைவி உள்ளவர்களைப் போல. இவன் பேசுறது கிடையாது, இந்தம்மா மதிக்கிறது கிடையாது. அந்த மனுஷனை அது சல்லி காசுக்கு பெற மாட்டான். அந்த மனுஷன் மனைவி சொல்லுது, பேசுறதே கிடையாது, நின்றுச்சு, முடிஞ்சிச்சு. பிடிக்கல, பேச சண்டை தான் வருது. இது மாதிரி எல்லாம் விட்டிங்கன்னா தான் தேவ சாயலற்றது ஒரு சர்ப்பம் வீட்டுக்குள்ளே வரும். அதம்மா கூடுமான வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருச்சு. ஆணுக்கு அந்த கால அவகாசம் கொடுத்துருக்குதுனே தெரியாது. அதான் ஆண். அவன் கடைசி வரைக்கும் நினச்சின்னு இருப்பான், இந்த அம்மா நம்ம கூட இருக்கு, இந்த மனைவியான நம்ம கூட தான் இருக்கிறான். மன அளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, பொருளாதார அளவிலும் சரி, சமூக அளவிலும் சரி. அவன் என்னைக்கோ டிசைட் பண்ணிட்டான். அப்போ இருக்கா இல்லையாண்ணா, உனக்கா அதை இருக்கா, உனக்காகவா இருக்கா, அவன் பிள்ளைங்களுக்காக அவன் தாயா இருக்கா. அவனுக்கு பெற்று வச்சது பொம்பளை பிள்ளை. இன்னொரு திருமணம் போய் அவன் இவளை டிஸ்டர்ப் பண்ணிருவான். என்கிட்ட சொன்ன கருத்துக்கள்லாம் நான் சொல்கிறேன். வேற ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஐயோ எவ்வளோ தேவ பயமாக உனக்கு அப்படின்னு நினச்சேன். நான் நினச்சி முடிக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி சொல்லிட்டு நான் வேற எவனே கல்யாணம் பண்ணேன்னா என் பொண்ணை அவன் டச் பண்ணி பேட் டச் பண்ணி எவ்வளோ சிசு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. அதுக்கு நானே வழிகாட்டி ஆகிடுவேன். நான் குமார்த்தி வாலிபத்துக்குள்ளே வரான், நான் முதுமைக்குள்ளே போகிறேன். அதனால் அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டு இவ பக்கம் திரும்பும். யார் முதல் புருஷனுக்கு பெற்ற பிள்ளையான இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஆறுதலுக்காக ஒருத்தங்கிட்ட பேசின்னு இருக்கிறேன்றா. அதுக்கு காரணம் இவன் தான். இவன் என்ன பேசுறதே கிடையாது. டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தைரியமும் வர்றது கிடையாது. பண்ணுங்கன்னு சொல்ல, அந்த அளவுக்கு போகிறது ரேர். அது எப்படின்னு கேட்டால் ரொம்ப திசை திருப்பப்பட்டு பூர்ண நம்பிக்கை வந்துடும். அப்போ சபை, சத்தியம், அபிஷேகம், ஆராதனை, தேவ சமூகம் எல்லாத்தையும் விட்டு அவங்க வேறு மார்க்கத்துக்கே போயிடுவாங்க. எனக்கு வாழ்க்கை தான் முக்கியம். இன்னொருத்த மேலே அவ்வளோ நம்பிக்கை, இன்னொரு பெண் மேலே அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ மனைவியாக ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இருக்கிற மனைவி என்ன பண்ணுறான்னா தெரியாது பாஸ்டர். நான் நல்லவன் நம்பினேன். யார் லூஸு, நான் லூஸா கேட்குறேன், நான் லூஸா, வாழ்கிற இவன் லூஸா, இல்லை அவன் முடிவு எடுத்திருக்கானே அவன் லூஸா? லூஸாக ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏம்மா ஒரு மனுஷன் திசை திருப்பப்பட்டிருக்கான்றது கூட தெரியாதா?